ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஜிட்சி, இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு இருந்தேன் ஜிட்சி. அப்போ அவங்க சொன்னாங்க, இன்னும் நீ எப்பவுமே டெய்லி வீடியோ போடுற, ப்ரேயர் பண்ற, பைபிள் படிக்கிற, ஏசப்பா கிட்டேயே ஃப்ரெண்டா இருக்கியே ஏன்னு கேட்டாங்க ஜிட்சி. இதனால உனக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் ஏசப்பா கிட்ட நான் டெய்லி ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணி என் லைஃப் அவங்க கிட்ட கொடுத்தேன்னா ஏசப்பா என் லைஃப் வேற லெவல்ல மாத்துவாங்க. இதே நான் ப்ரேயர் பண்ணாமலோ இல்ல பைபிள் படிக்காமலோ இல்ல நான் இதெல்லாம் பண்ணி ஏசப்பா பிள்ளையா இருந்தாலும் கூட சாத்தான் என்னை வஞ்சிப்பான். அப்ப நான் என் வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டேன்னா ஏசப்பா என் லைஃப வேற லெவல்ல மாத்துவாங்கன்னு சொன்னேன் ஜெட்சி. ஓ அப்படியா? என் கிளாஸ்ல கூட என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கேட்டாங்கன்னா இனிமே நானும் அப்படி சொல்லுவேனா? ஆமா ஜெட்சி. ஜெட்சி, உனக்கு ஞாபகம் இருக்கா? போன வாரம் கூட நம்ம ஒரு பாட்டு கத்துக்கிட்டோம்னு, அதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுக்கலாமா? சத்தானே குட்டி சத்தானே, நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. குட்டி சத்தானே, நீ கண்ணு வைக்காத, நாங்க எல்லாம் உனக்கு என்று கணக்கு போடாத. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சத்தானே, வளத்தாயே மாத்துன, எங்க இயேசுவிடம் தோத்து போன, வேடன் போல நீதான் வல விரிச்ச, அதுல சிங்க குட்டி நாங்க சிக்குவதில்ல. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. இயேசுவுக்கு எங்களைத்தான் கொடுத்து விட்டோமே, இனி வேற லெவல்ல வாழ போறோமே. குட்டி சத்தானே, இந்த பாட்டுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா சாத்தானுக்கு நம்ம பெப்பே சொல்லிடுறோம்னா. ஆமா ஜெட்சி, கரெக்ட். நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா சாத்தானால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏசப்பா நம்ம லைஃபையும் சூப்பரா மாத்துவாங்க ஜெட்சி, ஓகேவா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், பிசாசு கூட நம்மள பல நேரத்துல வஞ்சிக்க ட்ரை பண்ணுவான், நம்ம சோதிக்க ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம அதுலலாம் மாட்டிக்க கூடாது. ஏசப்பா கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணி பைபிளை படிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்கு, பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுரு 5:8 ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரிதான் பிசாசு நம்ம எப்போ பைபிள் படிக்கல, எப்போ ப்ரேயர் பண்ணலன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். டைம் பார்த்து கரெக்டா அந்த நேரம் நம்மள சோதிப்பான், டிவி பாரு அப்படின்னு. நம்ம அதெல்லாம் பண்ணக்கூடாது. டெய்லி பைபிள் வச்சு ப்ரேயர் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஏசப்பா கிட்ட கொடுத்தோம்னா ஏசப்பா நம்ம சாத்தானால நம்மள அவனோட வலைக்குள்ள போடவே முடியாது. அது மட்டும் இல்லாம ஏசப்பா நம்மளோட வாழ்க்கைய வேற லெவல்ல மாட்டி வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இன்னைக்கு நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஏசப்பா நாங்க பிசாசோட வலைக்குள்ள நாங்க எப்படி சிக்கிக்கொள்ளாம இருக்கணும்னு நாங்க கத்துக்கிட்டோம் ஏசப்பா. ஏசப்பா, இந்த நாளிலும் நாங்க எங்க வாழ்க்கைய உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்க வாழ்க்கைய வேற லெவல்ல மாத்துங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then நான் உங்க ஜெட்சன். ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. God bless you.